ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிப் பிளாக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. சரி, எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு பிரியாணி கடை ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, அவங்களுக்கும் அந்த பிரியாணி கடையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நடைய கட்டியாச்சு, நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ என்னடானா வெயில் காலையில் 7 மணிக்கே மண்டையை புழக்குது. சரி, ஒரு வழியாக வேறு வழி இல்லையே, நடந்தான் போய் ஆகணும். கூடிய விரைவில் ஒரு ஒரு கார் வாங்குவோம் நம்புகிறோம். அடுத்து காரில் வ்ளாக் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா ஏரியா எவ்வளோ க்ளீனாக இருக்குது? பார்த்தீங்களா, நீட் அண்ட் க்ளீனாக. சவுதி ஏரியா இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் சவுதி இந்த ஏரியா வந்த புதுசுலலாம் சைடில் இந்த பில்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா காலி இடமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக. நாங்களும் நடந்துக்கிட்டே இருக்கோம். கடை வந்தபாடு இல்லை. இன்னும் ஒரு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ அந்த லாஸ்ட் தெரியுது பாருங்கள், அந்த எண்டில் போயிட்டு நாங்கள் அப்படியே ஒரு ரைட்டு கட் பண்ணணும். அடுத்த ரோட்டுக்கு போயிடுவோம். இப்போ சவுதியில் இன்னொரு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டால், நம்ம இந்த ரூல்ஸ்லாம் வந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க ரோடு அந்த அந்த ஒயிட் கலரில் இருந்து பெயிண்ட் அடிச்சிடுவாங்க வரும், அந்த இடத்த பார்த்து கரெக்டாக நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். கண்ட இடத்துல நம்ம ரோட கிராஸ் பண்ணால் அதுக்கு இப்போ ஃபைன் அடிக்கிறாங்க, 100 ரியால் வரைக்கும் ஃபைன். அந்த ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்க பெட்ரோல் பம்ப்பு. அந்த பெட்ரோல் பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அந்த மாதிரி டைப்பில் இருக்காது. இங்கே வந்து பெட்ரோல் பம்ப்னால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூமு, காஃபி ஷாப், அப்புறம் வந்து இந்த ப்ரேயருக்கான மஸ்ஜிது, இது எல்லாமே இருக்கும். யார் வேணால் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். அப்போ இன்ஷால்லா அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒரு பெட்ரோல் பம்பை வந்து நம்ம விலாக் பண்ணுவோம், பெட்ரோல் பம்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குப்பை தொட்டி. ஒரு வழியாக ஹோட்டல்கிட்ட இருக்கிற லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இது தான் பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட். நம்ம நினைக்கிற மாதிரி பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான், இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது. வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போன உடனே காலையிலே ரெஸ்டாரண்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஏன் வர போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெஸ்டாரண்ட் காலியாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் உட்காந்து சாப்பிட்றாப்பு. வாங்க அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா பயப்பட தண்ணி வர காணோம். ஓகே, ஒரு வேளை தண்ணி வருது. கையை கழுவிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரியை போடும். எந்த சேரில் உட்காருன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து டெசர்ட் இருக்கும். பங்களாதேஷோட அந்த கீர் இருக்குல்ல, பாயாசம், ரசகுல்லா, அந்த ஐட்டம் அங்கிட்டு இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழியாக ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இடத்துக்கு வந்து உட்காந்தாச்சு. ஓரமாக ஒரு கார்னராக ஒரு இடத்த வந்து பிடிச்சாச்சு. ஓகே, என்ன சாப்பாடு இருக்குதுன்னு தெரியல, வந்துட்டு அவர்கிட்ட கேட்போம். அந்த ஆளுக்கு बिरयानी है, रोटी है, क्या खाएगा? पाया है। आप लोग क्या खाएंगे? பிரியாணி காய்கா? बिरयानी जबर भाई எது இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம். अनलिमिटेड आ रहा ஒரு வழியாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேலட் கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளரிக்காய், லெமன், பச்சை மிளகா. அப்படியே பின்னாடியே பிரியாணி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மட்டன் பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்கவே வேறு லெவல் டெம்டிங்காக இருக்கா. சும்மா கூட நல்லா தான் இருந்துச்சு. நம்ம நினைப்போம் பங்காளி பிரியாணினா மஞ்சள் பொடி அள்ளி போட்டு வச்சுருப்பாங்கன்னு. ஏன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஓகே, அது டேஸ்ட்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இது வந்து ஹாஃப் பிளேட்டு. என்ன ஒரு டவுட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. அதோட இது ஹாஃப் பிளேட்டு தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே. ஹாஃப் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதியில் 8 ரியால் இருந்துச்சு இந்த ஹாஃப் பிளேட்டு. ஆனால் நிறையா பீஸ்லாம் வச்சுருந்து ஓகே தான், பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா ஜூஸியாக, நல்ல கறிலாம் நல்லா வந்து இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வழியாக பிரியாணி எல்லாத்துக்கும் வந்துருச்சு, 4 பேருக்கும். கிரேவி, மட்டன் கிரேவி கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரியாணிக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸில் வந்து எல்லாமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம். ஹாஃப் பிளேட்டு பத்தலை யாருக்குமே. உடனே திருப்பி ஒரு ஃபுல் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபுல் பிளேட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12 ரியாலு.
நல்லா குவான்டிட்டி வைஸில் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே வாங்கடான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிச்சனில் வந்துட்டு இது வந்து இந்த டாலு, சப்ஜி டால்னு சொல்லுவாங்க. அந்த ரொட்டிக்கு பரோட்டாக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்க்கு இது கொடுப்பாங்க. அந்த இது வந்து சன்னா. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்குள்ள வந்தால் இவர் தான் வந்து ரொட்டி மாஸ்டர், நான் ரொட்டி. இவர் வந்து பரோட்டா மாஸ்டர். வந்து அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் வந்தோம். உள்ளே வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம். நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. அந்த க்ளீனுக்கெலாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. டேஸ்ட் வைஸ் பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான். மஸ்ட்டு ட்ரை பண்ணோம் இங்கே.